ஓம் தத்துருஷாய வித்மகே வக்ரந்தாய தீமதன்னோந்தி பரசோதியா தோம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசோம் சாந்தம் சிவம் அதீதம் அனித்தே ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயச சோமே மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்சு ராகவே கேதி நமச்சிவாய அனுமச்சாய நமச்சிவாய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே 2025 ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை, சிறந்த 2025 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம். எல்லாரும் நல்ல தொழில் வளத்துடன், நல்ல திருமண யோகத்துடன், புத்திர யோகத்துடன் பல செல்வங்களை பெற்று 2025 ஆண்டு சிறந்த யோகமான ஆண்டாக அமையப்போகிறது. அத்தனை யோகங்களின் பெற்று அது எந்தவித மாற்றமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் அனுபவித்த ஆகிவிட்டது. இந்த 2025 ஆண்டு ஒரு தெய்வீக ஆண்டாக அத்தனை சர்வ தெய்வ சக்தி ஏதும் பூமியில் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு 2025 ஆண்டு உங்களுக்கு அத்தனை யோகங்களில் தரப்போகுது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. ஆக அதற்கு முன்னதாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எத்தனையோ முறைப்படி, எத்தனையோ பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணிக்கப்பட்டாலும் இங்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, நம்மை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ பஞ்சாங்க முறை இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, முதல் விஷயம், இது இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, தொழில் விருத்தி இல்லையா, செய்வினை கோளாறா, கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம வேத, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக இந்த 2025 ஆண்டினுடைய சிறந்த யோக பலன்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய இங்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பொது பலன்கள், அத்தனையும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க 2024 நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 2025 நல்லா இருக்குமா? 2025 நல்லா இருக்குமா? ஒரு கடை ஒன்று தொடங்கி வியாபாரத்தை தொடங்கணும், போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷமாவது கடை வியாபாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்ல வியாபாரம் விருத்தி அடையுமா? கடன் நல்ல வியாபாரம் பெருகணும், கடன் நிவர்த்தி அடையுமா? கடன் நிறைய கடன் வாங்கி தான் தொழிலை ஆரம்பித்தோம், இந்த கடன் அடையுமா? கடன் நிவர்த்தி அடையுமா? கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த 2025 என் கடன் தீர்ந்துருமா?
நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு 2-3 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு இந்த வருஷமாவது ஒரு அரசாங்க நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு எப்படியா 2024 ஒரு சொந்த வீடு வாங்கலாம் நினைச்ச முடியல. இந்த 2025 ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஒரு சூப்பர் பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த 2025. போன வருஷம்தான் அதை என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒரு புது பிஸ்னஸ் 2-3 வருஷமாக போட்டிருக்கேன், அந்த திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதில் சரியாக செய்ய முடியல. இந்த 2025 நான் செய்கின்ற புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் பண்ண போகிற புதிய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா, நல்ல யோகத்தை தருமா, நான் ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற புது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், அதுக்கு இந்த 2025 நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கைவிட்டு போச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி மூலம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். அந்த கான்ட்ராக்ட் இந்த 2025 கிடைக்குமா? கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ஒரு பூர்வீக சொத்து முடியுமா இருந்துச்சு, முடியல, அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா? கல்யாணம் 31 வயசாகி போச்சு, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க, முடியல, இந்த வருஷமாவது 2025 எனக்கு கல்யாணம் முடியுமா? இந்த வீட்டை கட்ட முடியுமா? இந்த தொழிலை நான் தொடங்கி நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவேனா? இந்த 2025 எனக்கு இந்த யோகத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குமா? 2025 என்னதான் செய்ய போகுது, இந்த 2025 என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றி தான் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் விரிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 2025 ஆண்டு புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக உண்மையிலே அதிர்ஷ்டம் செய்தவர்கள் இந்த 2005 யார்? ரிஷப ராசிக்காரர். அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் வரப்போகுது. ஏன்னா உலகத்திற்கே தனத்தை வாரி தருகின்ற ஒரு குரு பகவான் உங்களுக்கு லாபாதிபதியாகி உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வருகின்ற ஒரு 2025 ஆண்டு, 2025 ஆண்டில் ரிஷபராசிக்கு தனஸ்தானத்துக்கு வர்றார். ஒரு குடும்பம், ஒரு வியாபாரம், ஒரு வருமானம், ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக சிறந்து விளங்க வேண்டுமென்றால், பொன் பொருள் செல்வத்தோடு சிறந்து விளங்க வேண்டுமென்றால், ஒரு மனிதன் வியாபாரத்தில் விருத்தி அடைய வேண்டுமென்றால், பல செல்வங்களை, பல கோடிகளை பெற வேண்டுமென்றால், ஒரு நல்ல பதவியை பெற வேண்டுமென்றால், நல்ல வேலை வாய்ப்பு பெற வேண்டுமென்றால், தனஸ்தானத்தில் தனகாரகன் இருப்பது ஒரு சிறந்த யோகம். அந்த யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. கண்டிப்பாக ரிஷபராசியை பொறுத்தளவு ஒரு அதிர்ஷ்டமான காலம். ஜாக்பாட் அடிக்க போகுது, ஜாக்பாட் யோகம் என்றே சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற யோகமாக, ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடிய யோகமாக, அதே நேரம் மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகமாக, செய்கின்ற வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தருகின்ற காசு பணம் கொட்டக்கூடிய வியாபாரமாக இந்த 2025 ஆண்டு ரிஷபராசிக்கு அமையப் போகிறது. அதற்கு முக்கிய காரணத்தை நான் இங்கே தெரிவித்து ஆக வேண்டும். இங்கே 2025 2 பயிற்சிகளாக போகிறது. முதல் பயிற்சி சித்திரை 13, அதாவது 26/4/2025 ஆண்டு ராகு கேது பயிற்சி. அடுத்து அதே சித்திரை 28 11/5/2025 குரு பயிற்சி. 11/5/2025 குரு பயிற்சி. 2025 சனி பயிற்சி கிடையாது. நம்ம பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரப்படி, பிரம்மனால் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சனி பயிற்சி 2025 இல்லை, கிடையாது. அதை கொஞ்சம் தெளிவாக்கணும். இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி நான் சொல்லக்கூடிய தேதிகள் உண்மை என்பதை
திருநள்ளார் சனி பகவான் ஆலயத்திலும் ஆலங்குடி குரு பகவான் ஆலயத்திலும் எந்த தேதிகளில் நம்ம சாஸ்திர சம்பிரதாயப்படி எந்த தேதிகளில் குரு பயிற்சி விழா சனி பயிற்சி விழா இந்த ஆலயங்களில் நடக்கின்றதோ அதுதான் உண்மையான குரு பயிற்சி சனி பயிற்சி என்பதை உலகமே அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழப்பமே வேண்டாம். புரிஞ்சுட்டீங்களா? குழப்பமே தேவையில்லை. நான் சொல்றதை விட அந்த ஆலயங்களில் என்னைக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி நடைபெறுகிறோ அதுதான் சிறந்த பயிற்சியான நாள். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அதை இந்த 2 பெயர்ச்சிகள் ரிஷபராசியை பொறுத்தளவு 10ஆம் இடத்திற்கு ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்திற்கு ராகு பல யோகங்களை கொட்டித்தரப்போகின்றது. பதவி யோகங்கள், அதிர்ஷ்ட யோகங்கள், செல்வ யோகங்கள், மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமாக செயல்படக்கூடியவர்களாக போகிறார்கள். புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு ரிஷபராசிக்காரர்களாக பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இந்த ராகு கேது அவர்களை உருவாக்கி தரப்போகிறது. மற்ற கிரக பயிற்சியை விட ராகு கேது பயிற்சியை முக்கியமாக கவனிக்க வேண்டும். அவர்களால் நம் தலையெழுத்து எழுதக்கூடிய கர்மாவின் கிரகங்கள். ஆக நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய அவர்கள் தலையெழுத்தை மாற்றப் போகிறது. நிறைய துன்பங்கள், நிறைய வேதனை, அதற்கெல்லாம் எதிர்மறையாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், மாற்றம், முன்னேற்றம், பெயர், புகழ், செல்வங்கள், பொன் பொருள் செல்வங்கள், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவி யோகங்கள், நல்ல திருமண யோகங்கள், சொத்து சுகங்கள், கார் யோகங்கள், வாகன யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய சிறந்த ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமையப் போகிறது. அதற்கு அடுத்தாற்போல் வருகின்ற இந்த 11/5/2025 ஏற்படுகின்ற குரு பயிற்சி ரிஷபராசியினுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. ஊர் உலகமே பெருமைப்படக்கூடிய ஊர்கள் உற்று பார்க்கக்கூடிய ஒரு முத்திரை பதிக்கும் முக்கியமான ஒரு வருடமாக, ரிஷபராசிக்கு முத்திரை பதிக்கும் ஒரு முக்கியமான வருடமாக, ஒரு சாதனை படைக்கக்கூடிய வருடமாக அமையப் போகிறது. எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ரிஷபராசிக்கு 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக அமையப் போகிறது. அதில் மாற்றமே இல்லை. இது சொல்லப்படுகின்ற பொது பலன். இதில் ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது, வாங்கி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் எதிர்காலத்தை பார்த்துக்கலாம். ஆக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், முக்கியமான விஷயம் இது ஒன்று. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் என்பது உலகத்தில் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அங்கே பார்த்து இங்கே பார்த்து எல்லா இடத்துலையும் பார்த்து படிச்சல, இங்கேயும் பார்த்து நடக்கலை, என்னத்தை சொன்னார் அப்படின்ற வேதனை விடக்கூடாது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு முறை தூக்கியாச்சுன சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்லது நடந்தே ஆகும் என்ற உறுதி உத்தரவாதம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.